நார்மலாக கோவில் கிடா விருந்தில் வந்து கறி வெட்டி கொண்டு வரதுக்கு லேட் ஆகும். அதுக்கு சீக்கிரம் சமைக்கணுங்கோசரம் என்ன பண்ணுவாங்கன்னா, சுடு தண்ணி கொதிக்க வச்சு அதில் வந்து கோழி கறி வெட்ட வெட்ட கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க, கருவேப்பிலை ஆட் பண்ணுவாங்க, கோழியெல்லாம் வெட்டியாச்சுன்னா ஆட் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பொம்பளைங்கள்லாம் மசாலாலாம் ஆட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த இந்த சிக்கனோட மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி பற்றலைன்னா பக்கத்து அடுப்பில் சுடு தண்ணி கொதிக்க வச்சுருப்பாங்க, ஆட் பண்ணுவாங்க. மசாலாலாம் ஆட்டினதுக்கப்புறம் மசாலாவை வந்து கொண்டாந்து அதில் சிக்கனோட ஆட் பண்ணிவிட்டு கரண்டில் நல்லா கிளறி விடுவாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு, ஏன்னா அந்த சிக்கனில் தண்ணியில் வந்து மசாலா வந்து நல்லா கலக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணுவாங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் இது தாளிக்கிறதுக்கோசரம் கருவேப்பிலை, வரமிளகா தனியாக கிள்ளி வச்சுக்குவாங்க. ஒரு அடுப்பில் வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் இந்த கிள்ளி வச்ச கருவேப்பிலை, இந்த வரமிளகா இதெல்லாம் வந்து தாளித்து பக்கத்தில் கொதிக்கிற சிக்கன் குழம்புல வந்து ஆட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து கரண்டியில் வந்து நல்லா கலக்கி விடுவாங்க. நல்லா வேக விடுவாங்க. ஏன்னா நல்லா சிக்கன் வேகணும். சிக்கன் அமுக்கி பார்ப்பாங்க. வேகலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம தேங்காய் துருவினது போக மீதி தொட்டாங்குச்சி மிச்சம் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து 2 தொட்டாங்குச்சி வந்து கொதிக்கிற சிக்கன் குழம்புல ஆட் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து ஏன்னா கோழி சேவல்லாம் பெரிய பெரிய சேவலாக தான் நம்ம சமைப்போம். அப்போ தான் சீக்கிரம் வேகும்னு சொல்லிட்டு கொட்டாங்குச்சி 2 ஆட் பண்ணுவாங்க. உப்பு, காரம் இதெல்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு பத்தலை அப்படின்னா கறி மசாலா, மிளகாத்தூள், உப்புலாம் ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணிவிட்டு கறியெல்லாம் நல்லா ஒரு டைம் வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குழம்புல வந்து கறியை வந்து தனியாக எடுத்து வைக்கிறப்ப நம்ம போட்ட கொட்டாங்குச்சியை வந்து எடுத்து வெளியில் தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஏன்னா நம்ம இனிமேல் வந்து அந்த கொட்டாங்குச்சி நமக்கு தேவைப்படாது. அதுக்கப்புறம் அதில் இருக்க கறியெல்லாம் தனியாக வந்து ஒரு பக்கெட்டில் எடுத்து வச்சுட்டு, அப்போ தான் எல்லாருக்கும் வந்து கறி போடுறதுக்கோசரம் வந்து கறியை தனியாக எடுத்து வச்சுருவாங்க.